அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அக்ஷயா. நான் 3ஆம் வகுப்பு A பிரிவில் படிக்கின்றேன். இப்பொழுது ஒழுக்கம் உயர்வு தரும் பற்றி 2 கதை கூறப் போகின்றேன். ஒரு காலத்தில் பாலு என ஒரு சிறு பையன் வாழ்ந்து வந்தான். பள்ளி விட்டு வரும்போது பக்கத்து தோட்டத்தில் கீரையை பார்த்தான். அவனுக்கு கீரை என்றால் மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் கீரையை பறித்து கொண்டு வீட்டுக்கு வந்தான். அவங்க அம்மாவிடம் கூறினான், அம்மா எனக்கு இந்த கீரை மிகவும் பிடிக்கும், சமைச்சு தாருங்கள் என்று கூறினான். அதுக்கு அவங்க அம்மா எங்கு இருந்து பறித்தாய் என்று கேட்டார். அதுக்கு அவன் பக்கத்து தோட்டத்தில் இருந்து பறித்தேன் என்று கூறினார். அவங்க அம்மா சரி என்று கூறிவிட்டு அவனை திட்டாமல் அவனுக்கு சுவையான உணவு செய்து கொடுத்தார். இதே போல அவன் பழங்களும் எல்லாத்தையும் திருடும் போது ஒரு நாள் அவன் மாம்பழத்தை திருடும் போது தோட்டக்காரர் பார்த்து விட்டார். உடனே அவனை கூட்டு விட்டு அவங்க அம்மாவிடம் சென்றார். அப்பொழுது தோட்டத்துக்காரர், உங்கள் பையன் என்னோட பழங்களை எல்லாம் திருடினான் என்று கூறினார். அதற்கு அவங்க அம்மா மிகவும் கோபம் கொண்டு, இல்லை இல்லை, என் பையன் திருடலாம் மாட்டான் என்று கூறினார். உடனே பாலுவுக்கு அவன் செய்த தப்பு அவனுக்கு தெரியவில்லை. இதே போல அவன் பெரிய பையனாக மாறினான். அப்பொழுது சின்ன வயதில் அவன் கீரையை எல்லாம் திருடும் போது இப்பொழுது அவன் அடுத்தவங்களோட பர்ஸ் மற்றும் பணங்களை திருட ஆரம்பித்தான். அவன் திருடும் போது வீட்டுக்கு வரும்போது எல்லாம் அவன் அம்மா அவனை கண்டிக்கவில்லை. அவங்க அம்மா நினைத்தார்கள் அவன் பெரிய பையனாகி விட்டான், அவன் இப்பொழுது என் பேச்சை கேட்க மாட்டான் என்று நினைத்தார்கள். போக போக அவன் ஒரு நாள் திருடும் போது போலீஸ் அவனை பிடித்து விட்டார். அப்பொழுது அவங்க அம்மா உண்மை தெரிந்து அழ ஆரம்பித்தார். அப்பா பாலு சொன்னான், இப்போ அழுது என்னமா பிரயோஜனம்? நான் முன்னாடியே இந்த கீரையை திருடும் போது நீங்கள் என்னை திட்டி இருக்கணும், ஆனால் நீங்க என்ன எதுவுமே சொல்லல, அதனால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு என்று கூறிவிட்டு உங்க அம்மா தலை குனிந்து நின்றார். போலீஸ் அவனை இழுத்துட்டு சென்றார். இதே இன்னொரு கதை கூறுகிறேன். ஒரு காலத்தில் 2 அண்ணன் தங்கை வாழ்ந்து வந்தார். அண்ணன் ராமு தங்கை வளர்த்த ஆசையான செடிகளை புடுங்கி புடுங்கி போடுவான். அப்பொழுது அவங்க அம்மா ஏன் இப்படி பண்ணுகிறான்னு கேட்டால் திட்டினாலும் அவன் எதுவுமே அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். ஒரு நாள் மாந்தோப்புக்குள் நுழைந்தான். அங்கு லேசாக ஆடிக்கொண்டிருந்த செடியில் அதன் கொம்பை பிரித்தான். அப்போ அவனும் அந்த இது தாங்க முடியாமல் விழுந்தான். அப்போ அவனுக்கு எதுவுமே புரியாமல் படுத்து கிடந்தான். அப்பொழுது அவனை யாரோ தம்பி தம்பி என்று கூறுகிற சத்தம் கேட்டது. அவன் முன்னும் பின்னும் பார்த்தான். அப்பொழுது அவன் முறித்த அந்த கொம்புதான் இருந்தது. கொம்பு சொல்லியது, நான் தான் பேசுகிறேன். கொம்பு, நீ ஏன் என்னை உழைத்தாய் என்று கேட்டது. அதுக்கு அவன் பதில் கூட கூற முடியாமல் பயத்தில் நின்றான். அப்பொழுது அந்த மரம் கூறியது, நான் ஏன் என்னை உழைத்தாய்? நீ உழைத்து நீயே விழுந்து விட்டாய் என்று கூறியது. நாங்கள் உனக்கு என்ன தீமை செய்தோம்? நாங்கள் உனக்கு மரத்தை வைத்து நீங்கள் வீடு கட்டிருக்கிறீர்கள். அப்புறம் அந்த மண்ணல் அந்த இது அலர்ஜி இது காப்போம். அப்புறம் நீங்க உட்கார மேசை அதெல்லாம் தர்றது நான் தான், நீங்களே இப்போ என்ன உடைக்கிறீங்க,
நாங்கள் உங்களுக்கு என்ன செய்தோம்? மரம் கூறியது, நாங்கள் வயதாகி விளம்பொழுதில் கூட என்னை எரிக்கிற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியது. இப்பொழுது ராமு ஏதோ ஒரு கை அவனை பரட்டிய போல் இருந்தது. அவன் பார்த்தான். அவங்க அம்மாவும் அவன் தங்கச்சியும் இருந்தார். அவன் சொன்னான், நான் உனக்கு ஒரு அழகான செடி வாங்கி கொடுக்கின்றேன் என்று சொன்னார். அவங்க அம்மாவுக்கும் தங்கைக்கும் மிக ஆச்சரியம் என்று. இப்பொழுது அவன் தங்கச்சியை செடி வாங்கி கொடுத்து வளர்க்க விட்டான். நன்றி.